தூய ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில் வந்திருக்கும் கடவுள் ஆஸ்வதிப்பாராக. வாயின் பலன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல கோதுமை மணிகளை விதைக்கிறார். அந்த கோதுமை மணியானது விதைவிட்டு வளர்ந்து செடியாகி கோதுமை மணிகளை கொடுத்தது. அதே போலதான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுவடை செய்வோம். நாம் விதைப்பது ஒன்று, அறுவடை செய்வது ஒன்றாக இருக்காது. அப்ப இது அந்த விவசாயத்துல மட்டும் அந்த விதைப்பதுல மாத்திரமில்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையில கூட சரி, முக்கியமாக நம்முடைய நாவினால நம்ம நன்மையானதை நம்ம சொல்லுகிற பொழுது, நன்மையானதை நம்ம பேசுகிற பொழுது நன்மையான காரியங்கள் நமக்கு வரும். அதே நம்ம நன்மையானதை பேசாம தீமையானதை நம்ம பேசும் பொழுது, தீமையானதை நாம் சொல்லும் போது தீமைகள் வந்து சேரும். அதைதான் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21 இப்படியாக சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆம் என கண்பானே, நம்முடைய நாவில மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் விளைவை புசிப்பார்கள். அப்போ நாம எதில் நம்ம பிரியப்படுகிறோம்? நன்மையில ஜீவன்ல நாம பிரியப்படுகிறோமா, அல்லது தீமையில மரணத்தில நாம பிரியப்படுகிறோமா என்று சற்று ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஏசாண்டர் கூட அதான் சொல்றாரு, வெளியே இருந்து உள்ளே போவது ஒன்றும் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்ப நம்ம உள்ளத்திலிருந்து வாயின் வழியாக என்ன வருகிறதோ அதை பொறுத்துதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். கல்வாரில் சிலுவை தொங்கும் பொழுது கூட இடது பக்க கல்வன் இகழ்ந்து பேசுகிறான், ஆனா வலது பக்கத்துல இருக்கிற கல்வன் என்ன பண்றான்? தாழ்மையா ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தாழ்மையா ஜெபித்த அந்த வலது பக்க கல்வனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஆனா இடது பக்க கல்வனுக்கோ அது இல்லை, கிடைக்கல. காரணம், அவருடைய வாயினால நன்மை வரல, அவருடைய வாயினால தாழ்மை வரல. ஆனால் வலது பக்க கல்வனுடைய வாயில நன்மை வந்தது, தாழ்மை வந்தது, ஜெபம் வந்தது. இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள்ல நாம யாரை போல் இருக்கிறோம்? வலது பக்க கல்வனை போல நம்ம தாழ்மையா இருக்கிறோமா? கடைசி நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம பாவத்தை அறிக்கிடுகிறோமா? அல்லது இடது பக்க கல்வனை போல எந்த நேரத்தில் நம்ம இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? எப்படி நாம் இருக்கிறோம் என்று சொல்லி சற்று ஆராய்ந்து நாம பார்ப்போம். நாம் நம்முடைய வாயினால நன்மையானதை நாம் பேசும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய வாயினால நல்லதை நாம் பேசும்போது நமக்கு ஆசீர்வாதம். அப்ப இந்த நாள் முதல் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நாவினால நாம நன்மையானதை நாம் பேசுவோம், நன்மையானதை நாம் சொல்லுவோம், தீமையானதை விட்டு விலகுவோம். கடவுள் நம்மோடு இருப்பார், கடவுள் நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிற அன்புள்ள இறைவா, இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொலி வழியாக நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாடின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் கேட்டவுடைய வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய நாவினால நாங்கள் நன்மையானதை பேசுவதற்கு, நன்மையானதை சொல்வதற்கு நீதாமே என்னுடைய நாவை நீருடைய தூய ஆவினாலே அடக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். தீமைக்கு, பொல்லாப்புக்கு எங்களுடைய நாவை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு உமக்கு ஏற்ற நல்ல காரியங்களை பேசுகிற, நல்ல காரியங்களை சொல்லுகிற நாவாக இருப்பதற்கு நீதாமே என்னுடைய நாவையும் என்னுடைய ஹிருதயத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நல்ல இயேசு சுவாமி, இன்றைக்கு அநேக தேசங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத, அன்பு இல்லாத நிலைகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் ஆங்காங்கே போர், வன்முறை, சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாக அநேக சாதாரண மனிதர்கள் பாதிப்படைகிற நிலைகள் இருக்கிறது, அநேக மனிதர்கள் மரணமடைகிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. நீதாம் இந்த நிலை எல்லாவற்றையும் மாற்றிப்பட வேண்டுமாய் கூட நாம் ஜெபிக்கிறோம். முக்கியமாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் தேசத்துக்கு மத்தியில் நடக்கிற அந்த போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
அந்த போர் நிமித்தமாக விலைவாசி உயர்வு, அநேக மக்கள் தன்னுடைய வாழ்வாதார இழப்பு போன்ற அநேக பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. நீதாமே இவற்றின் மத்தியிலிருந்து பாதுகாக்கும்படியாக ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா தலைவர்களே நீர் சந்திப்பீராக. எல்லா தலைவர்களின் மனதை நீர் மாற்ற வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்க குடும்பத்தோட அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருக்கிறது. நீதாமே எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் கூட நீதாமே ஒரு சமாதானத்தை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஸ்தாபித்து கட்டி எழுப்புகிற இயேசுதாமே எல்லா குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் செய்கிற எல்லா விதமான வேலைகளும் உங்களுடைய திவ்ய கரம் தங்கி இருக்கட்டும். வேலை செய்கிறவங்கள பலத்தை தருவீராக. படிப்பவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவி தர வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரை எங்களை காத்துக்கொள்ளும், நீரை எங்களை ரட்சித்தருளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.